இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லலான்னு நினைக்கிறேன். அது எல்லோருடைய வாழ்க்கைக்கும் பயன் தரும்னு நினைக்கிறேன். அதுலேயும் குறிப்பாக இளைஞர்களுக்கு பயன் தரும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த விஷயத்தை சொல்கிறேன். அதை கேட்டுக்கினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். எதுவோ இந்த வயசானவன் சொல்கிறான், நம்ம என்ன கேட்கணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுடைய சொந்த விருப்பம். இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டிய விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன். அதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு மனிதனுடைய வாழ்வில் 3 காலங்கள் உண்டு. அந்த 3 காலங்களில் கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம், இப்படி 3 காலங்கள் இருக்குது. அதே நேரத்தில் ஒரு மனிதனுடைய நிலையில் 3 நிலைகள் இருக்குது. இளமை பருவம், இடைப்பருவம், முதுமை பருவம். இந்த 3 பருவங்கள் இருக்குது. இப்போது கடந்த காலம் போயிடுச்சு, நிகழ்காலம் நடந்துக்கின்னு இருக்குது. நிகழ்காலத்தில் இருக்கிறவங்க என்ன மாதிரி வயசானவங்க ஏராளமாக இருக்கிறீங்க. ஆனால் வருங்காலம் இளைஞர்களுடைய கையில் தான் இந்த உலகம் நிற்கிது. அப்போ இந்த இளைஞருங்க எப்படி வாழணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு சின்ன விஷயத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொருத்தனுடைய வாழ்க்கையிலையும் அவமானப்படாமல் மனிதனே கிடையாது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஆணுக்கிட்ட பெண் அவமானப்படுறான், பெண்ணுக்கிட்ட ஆண் அவமானப்படுறான். வெளி உலகத்தில் வேலைக்கு போகிற இடத்துல தொழிலாளிகள் அவமானப்படுறான். அவனை விட உயர்ந்த ஆஃபீஸர் அவனை விட உயர்ந்த ஆஃபீஸர்கிட்ட அவமானப்படுறான். அரசியல்வாதிங்க தொண்டருங்க கிட்ட அவமானப்படுறான், தொண்டருங்க அரசியல்வாதி தலைவருங்க கிட்ட அவமானப்படுறான். இப்படி அவமானம்ன்றது இல்லாத ஒரு மனிதனுடைய வாழ்வே இல்லை உலகத்தில். ஆனால் இந்த அவமானத்தை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றதுக்கு பற்றி தான் சொல்கிறதுக்கு இருக்கிறேன். ஒரு மனுஷனுக்கு அவமானம் வரும்போது அவன் மனசு சோர்ந்து இப்படி நடந்து போச்சே, இனிமேல் நம்ம இப்படி வாழலாமா அப்படின்ற எண்ணத்துக்கு போயிடுறீங்க. பெருவாரி அப்படி தான் நடந்துன்னு இருக்குது. அது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. அதனால் அவமானம்ன்றதே ஒரு வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தினுடைய ஒரு வைராக்கியத்துக்கு தேவையான விஷயம் அவமானம். ஆனால் உலகத்தில் நீங்கள் எல்லாத்தையும் மறக்கலாம், மனிதனுடைய வாழ்க்கையில் அவமானத்தை மட்டும் மறக்கக்கூடாது. அவமானத்தை எவன் மறக்கிறானோ அவனுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு வராது. எந்த ஒரு அவமானமும் தான் அவனை உயர்த்துறதுக்கு வழிவகுக்கும். அப்போது இந்த அவமானத்தை கண்டு அஞ்சாதீங்க, ஆனால் அவமானத்தை மறக்காதீங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு அவமானமும் நடந்தே தீரும். அவமானம் இல்லாத மனிதனே கிடையாது. ஆனால் அந்த அவமானம்ன்ற வார்த்தை மனிதனுடைய வாழ்க்கையை சின்னப்பண்ணமாக்கிடும். அதே நேரத்தில் அந்த அவமானம்ன்ற வாழ்க்கையை மனிதனை தரத்தில் உயர்த்தி நிறுத்திடும். ஏன்னா மனசுக்குள்ள அந்த அவமானத்தில் தான் வைராக்கியம் வரும். அந்த வைராக்கியம் தான் அவன் வாழ்க்கையில் உயரத்துக்கு வழிவகுக்கும். அந்த அவமானத்தை மட்டும் உலகத்தில் நீங்கள் எல்லாத்தையும் மறக்கலாம், அவமானத்தை வாழ்க்கையில் மறக்கவே கூடாது. ஒவ்வொரு மனிதனும் அவமானத்தை வாழ்க்கையில் எவன் மறக்காம இருக்கிறானோ அவன் வாழ்க்கை முன்னேறியே தீரும். ஏன் நடந்தது, எதுக்கு நடந்தது, என்ன காரணம் இது, இப்போ நம்ம இந்த அவமானப்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொருத்தனுடைய வாழ்க்கைக்கும் அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும். அந்த அவமானம்ன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. அது மனுஷனை சின்ன பண்ணமாக்கிடும். அதே அவமானம் மனுஷனை உச்சத்தில் தூக்கின்னு போய் நிறுத்தும். அதனால் அவமானத்தை கண்டு கலங்காதீங்க. அவமானத்தை ஒரு அடையாளமாக வச்சுங்க. அவமானம் உங்கள் வாழ்க்கைக்கு அடிப்படையாக ஆக்கிக்குங்க. அந்த அவமானமே உங்கள் வாழ்க்கையில் உயர்த்தி நிறுத்தும். அந்த அவமானமே எந்த நேரத்திலும் நீங்கள் மறக்கக்கூடாது. எதை மறந்தாலும் அவமானம் உங்கள் நெஞ்சில் ஊறிக்கினே இருக்கணும். திரும்பி திரும்பி அதை சிந்திச்சுக்கினே இருக்கணும். அதை சிந்திச்சுக்கினே இருந்தீங்கன்னா அந்த அவமானம் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தி காட்டும். அந்த அவமானத்தை மட்டும் மறக்காதீங்க. இது எங்கள் முதியோர் கடந்த காலம் ஒன்று போயிடுச்சு. இப்போ நிகழ்காலத்தில் நாங்கள்லாம் முதியோர் இருக்கிறோம். வருங்காலத்தில் இளைஞர்கள் இருக்கிறீங்க. இந்த இளைஞர்களில் மந்திரிகள் இருக்கலாம், பெரிய இன்ஜினியர்கள் இருக்கலாம், பெரிய டாக்டர்ஸ்கள் இருக்கலாம். இவ்வளோ பேரும் அந்த இளைஞர்கள் தான் உருவாக்க போகிறீங்க. இந்த நாட்டினுடைய சமுதாயமே இளைஞர்கள் கையில் தான். ஆனால் எத்தனையோ ஆன்மீகவாதிகளுடைய இதை நான் நிகழ்ச்சியை பார்த்துருக்குறேன்.
ஒரு 40 வயசு 45 வயசில் தான் அந்த ஆன்மீகத்தை நாடி போவாங்க. அதை தான் நம்ம அனுபவத்தில் பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த பிரம்மசூத்திர குழுவில் நடக்கிற நிகழ்ச்சியை இந்த இளைஞருங்க 10 வயசு 15 வயசு 18 வயசு 20 வயசு இந்த இளமை பருவத்தில் என்னுடைய பேச்சுக்கு இவ்வளோ ஆர்வம் கொடுத்து ஆதரவு கொடுக்குறது நான் இளைஞர்களுடைய அவங்களுடைய மனசுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொரு இளைஞர்களும் வாழ்க்கையில் சிந்திச்சு பாருங்கள், உயரணுன்ற ஒரே நோக்கத்தோடு இருங்க. தாய் தகப்பனை மதிக்க கற்றுக்குங்க, பெரியவங்களை மதிங்க, நல்லா படிங்க, உங்கள் வாழ்க்கையை உயர்த்திக்குங்க. நீங்கள் வாழ்க்கையை உயரும் போது உங்கள் சமுதாயத்தினுடைய வாழ்க்கை உயரும். அதுக்கு நீங்கள் ஆதரவாக இருந்து உங்களுடைய வாழ்க்கை உயர்ந்தால் தான் உங்கள் சந்ததி உயரும். நீங்கள் கெட்டு போனீங்கன்னா உங்கள் சந்ததியும் கெட்டு போயிடும். அதனால் இந்த இளமையிலிருந்த தெய்வ பக்தியை உருவாக்குங்க. பெரியவங்களுடைய பேச்சை கேளுங்க. எப்பவுமே பெரியவங்க கெடுதல் சொல்லவே மாட்டாங்க. ஆனால் உங்களுடைய இளமை பருவத்தில் சொல்கிறதெல்லாம் கெடுதல் மாதிரி தெரியும். அது உங்கள் வாழ்க்கைக்கு உதவும். அதனால் எல்லாரையும் கேட்டு எல்லா இளைஞர்களும் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாக இருந்து உலகத்தை உயர்த்தணும். அதுக்காக தான் நான் இவ்வளோ விஷயங்களை பேசின்னு இருக்கிறேன். இந்த சமுதாயமே உயர்ந்தா அதுக்கு நான் சின்ன ஒரு ஊன்றுகோலாக இருந்தேன்றதை எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதனால் இளைஞர்கள் உயரணும், இளைஞர்கள் சந்தோஷமாக இருக்கணும், இளைஞர்கள் குடும்பம் நல்லா இருக்கணும். நன்றி. இப்போ ஆன்மாவை அறிகிற பாடம் தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் சார். ஆமாம். ஆன்மா கூட பேசுமா? ஆன்மா இன்னொரு ஆன்மா எங்கேருந்து வரும்? இல்லை வேற இன்னொரு ஆன்மா இருக்குது ஒன்று, இன்னொரு ஆன்மா எங்கேருந்து வரும்? வேற என்ன ஊரில் இருக்கிற ஆன்மா கிட்டலாம் பேச மாட்டீங்களா? அப்படிலாம் பேசாது. மனம் மட்டும்தான் ஊரில் இருக்கிறவனெல்லாம் தேடி தேடி போய் பேசும். ஆன்மாவுக்கு மற்றவன் ஆன்மாவை தேடுறது வேலை இல்லை. ஆன்மாவனுடைய வேலை இறைவனை தேடுறது தான் வேலை. ஆன்மாவுக்கு மற்ற ஆன்மாவை தேடுறதோ மற்ற மனுஷனை தேடுறதோ அந்த வேலையோ அது கிடையாது. பல வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கிறேன். ஆன்மாவனுடைய செயல்பாடு என்ன, மனசனுடைய செயல்பாடுகள் என்ன. மனமாகப்பட்டது தனித்து நிற்கிற வரைக்கும், ஆன்மா தனித்து நிற்கிற வரைக்கும் மனம் உலகத்தையே நாடும். மனம் போய் ஆன்மாவில் இணைஞ்சு போச்சுன்னு சொன்னால் ஆன்மாவனுடைய செயல் உலக செயல் போயிடும். அதுதான் மகான்ன்றது. அந்த ஆன்மாவனுடைய செயல்னா இறைவனை போய் அடையிறது தான் அதனுடைய வேலை. அதனால் எந்த ஆன்மாக்கிட்டும் பேசாது. ஏன்னா இப்போ உங்கள் அம்மா இருக்கிறாங்க, உடல் இருந்தால் தான் இதான் உங்கள் அம்மான்னு தெரியும். உங்கள் சம்சாரங்கிறாங்க, அந்த உடல் தான் உங்கள் சம்சாரம் தெரியும். உள்ளகிற ஆன்மா இதுதான் நம்ம சம்சாரம், நம்ம புள்ள, நம்ம அம்மானெல்லாம் தெரியாது. ஏன்னா அதுக்கு அடையாளம் கிடையாது. மனசுக்கு மட்டும்தான், மனுஷனுக்கு மட்டும்தான் அடையாளம். அந்த அடையாளம் உள்ள பொருளை பார்த்து தான் ஒரு சொந்தக்காரு, ஒரு சின்னக்காரு, ஒரு அம்மா, இது அப்பா அப்படின்னு தேடுறோம். உடல் மண்ணுக்கு போயிடுச்சுன்னா எது அம்மா எது அப்பா ஒன்றுமே கிடையாது அங்கே. அதனால தான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், உங்களை அறியுங்க முதல்ல. அடுத்தவங்களை அறியணும்னு ஆன்மாவை நினச்சா கூட தப்பாக போயிடும் அது. அதனால் முதல்ல நீங்கள் உங்களை அறியணும். உங்களை அறிஞ்சிங்கன்னா கடவுளை அறியலாம். இது ரெண்டு தான் இந்த உலகத்தினுடைய இணைப்பை தவிர மற்ற மனுஷனுடைய இணைப்பெல்லாம் பிரிஞ்சு போயிடும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் 1000 பேர்கிட்ட சிநேகம் பண்ணுறான், கடைசி வரைக்கும் அந்த 1000 பேர்கிட்ட பண்ண முடியுதா? ஒரு 2 வருஷம் ஒருத்தங்கிட்ட பண்ணுறான், இன்னொரு 2 வருஷம் இன்னொருத்தங்கிட்ட பண்ணுறான், இன்னொரு 2 வருஷம் இன்னொருத்தங்கிட்ட பண்ணுறான். இது உடலினுடைய உருவத்தை வச்சு பழகிற விதங்கள். ஆனால் ஆன்மாவுக்கு உருவம் கிடையாது, ஆனால் ஒலி அது, ஓசை அது. அந்த ஒலியும் ஓசையுமா இருக்குது, அது சின்னது, இறைவன் பெருசு. அந்த பெரிய பொருளில் போய் இணையத்துக்கு தான் அந்த ஆன்மா முயற்சி பண்ணுமே தவிர அடுத்த ஆன்மா கிட்ட பேசணுன்றதுலாம் அதுக்கு கிடையாது. மனசுக்கு தான் அடுத்தவங்ககிட்ட பேசணுன்ற ஆசை. ஆன்மாவுக்கு ஆசை கிடையாது. ஆசை இல்லாதால அது யாருக்கிட்டும் பேசாது. கடவுள் மேல போய் இணையணும். ஏன்னா அதிலேருந்து வந்த பொருள் அதிலேயே போய் இணையும். இப்போ வானத்தில் ஒரு ஃப்ளைட்டு பறக்குது, அங்கே விபத்து நடக்குது, எரியுது. ஆனால் அது எங்கே போய் விழுது? பூமியிலேயே வந்து விழுது. மேலே எரிஞ்சது மேலே போல. எந்தெந்த பொருள் எங்கெங்கே செய்தானோ அந்தந்த பொருள் அங்கங்கே போய் சேர விரும்புது. மண்ணுக்கு பூமியில் செய்த பொருள் அத்தனையும் ஆகாயத்தில் இருந்தாலும் பூமியில் தான் வந்து விழுந்துடும். ஆகாயத்தில் செய்த பொருள் அத்தனையும் மண்ணில் இருந்தாலும் ஆகாயம் போக தான் விரும்பும். அதுதான் ஆன்மாவனுடைய செயல். பல 1000 வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு ஒரு உன்னதமான விஷயம், அது என்னன்றதே உணரக்கூடிய ஒரு பெரிய விஷயத்தை நீங்கள் இப்போ கற்றுக் கொடுத்துருக்கீங்க. சரி. ஆனால் இது பெரும்பாலும் மக்கள் எடுத்துக்க மாட்டாங்க. இது மக்களை பற்றியே நீ யோசிக்கக்கூடாது. நீ உன்னை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும். நீ பெத்த புள்ளியே உன்னால் நீ நினைக்கிறபடி வாழ வைக்க முடியாது. உன் அம்மா நினைச்சபடி நீ வாழலை.
அப்போ இது அவன் மன சம்பந்தப்பட்ட விஷயம். அவனுக்கு எது பிடிக்குதோ அதில் போவான். அது கெட்டது நல்லதுன்றதை பற்றி அவன் யோசிக்க மாட்டான். நீ எவ்வளோதான் நல்லது சொன்னாலும் கேட்க மாட்டான். 40 வருஷமாக கத்தின்னுக்கிறேன். யார் கேட்டான்? கேட்க முடியல. ஏன்னா அவன் அந்த வாழ்க்கைன்ற ஓட்டத்தில் அந்த மனசு ஆசைன்ற வேகத்தில் போயின்னுக்கிறான். அவன் உலகம், நான் சொல்கிறேன், உலகம் கேட்டுச்சு. நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், நான் பேசுகிறேன், என்னால் எல்லாரையும் மாற்றிட்டேன் அப்படின்னு நான் நினச்சா என்னை விட ஏமாளி யாரும் கிடையாது. ஆனால் ஒரு குருன்ற முறையில் என்னுடைய கடமையை நான் சொல்லிக்கினே இருக்கணும். அவன் கேட்குறானோ கேட்கலையோ அதை பற்றி நான் கவலைப்படக்கூடாது. அதை மாதிரி நீங்கள் பெத்த பிள்ளைங்களுக்கு கூட நல்ல வழிகளை நீங்கள் சொல்லணும். ஆனால் நீங்கள் சொல்கிறதால அது கேட்கணும்னு நம்பக்கூடாது. அந்த நம்பிக்கை வச்சுட்டிங்கன்னா துக்கத்துக்கு நீங்கள் ஆளாயிடுவீங்க. ஒரு பிள்ளைக்குட்டியை பெற்றுக்கிறோம், இளமையில் குழந்தையாக இருக்குது, அது நம்ம இடைப்பருவத்தில் இருக்கிறோம். அப்போது அதுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு ஊட்டி வளர்க்குறோம். ஆனால் அது வளர்ந்த உடனே என்ன ஆகிப்போது? தாய் பேச்சை கேட்கறதில்ல, தகப்பன் பேச்சை கேட்கறதில்ல. அப்போ நமக்கு என்ன ஏற்படுது மனசில்? இவ்வளோ ஆசையா இது நமக்கு உதவுன்னு வளர்த்தோமே, இன்னைக்கு அது நமக்கு உதவலையே, நம்ம பேச்சை கேட்கலையே அப்படின்ற மன வருத்தம் வரும். அதனால்தான் நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், உங்கள் கடமை அதை காப்பாற்ற வேண்டியது. அது உங்களை காப்பாற்றணும்னு நினச்சிங்கன்னா துக்கம் சேர்ந்துடும். அந்த நினைப்பே வச்சுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் பெற்றுட்டீங்க, நீங்கள் காப்பாற்றி தான் ஆகணும். ஆனால் அது உங்களை காப்பாற்றுன்ற நினைப்பு வச்சுக்காதீங்க. அதுங்களையும் காப்பாற்றுங்க, நீங்களும் பாதுகாப்பாக இருந்துங்க. எல்லாத்தையும் அதுங்களுக்காக அழிச்சிட்டு நீங்கள் நடுரோட்டில் போய் நிற்காதீங்கன்னு சொல்லிங்கிறேன். அதனால் யாரையும் போய் நம்ம யோசிக்கக்கூடாது. சொல்ல வேண்டியது நம்ம கடமை. உலகம் எடுத்துக்கலையே, நீ ஏன் வருத்தப்படுற? நீ வருத்தமே படக்கூடாது. நீ எப்பவுமே சந்தோஷமாக வாழணும். உன்னை தேடினால் அந்த சந்தோஷம் கிடைக்கும். உலகத்தை தேடினால் துக்கம் கிடைக்கும். உங்களுக்கு எது விருப்பமோ அதை செய்யுங்க. வாங்கிறது முன்னாடியே எங்கெங்கேயோ கோயில் வெள்ளம் வாங்கி நான் அலைஞ்சி கும்பிட்ட சாமி. முதல்ல போய் சண்டாபேசம் பண்ணும்போது நான் இது வரலையும் போய் சாமி இருந்தாலும் கையெடுத்து கும்பிட்டதில்லை சாமி. என்னை நானே கும்பிட்டுக்கிறேன். அங்கே போய் எனக்கு மனம் போக மாட்டேங்குது. நான் உட்காந்து ஒரு மணி நேரம் பாடம் பண்ணேன். எங்கள் அப்பா நன்றாடே இதெல்லாம் உனக்கு சரிவிட்டு வராதரா, நீ இதெல்லாம் பண்ணாத, நீ பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி கோயிலுக்கு போய் விட வாசுக்கு ஒரு டைம் இதேமாதிரி பண்ணக்கூடாதரா அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால நான் கேட்கல சாமி. நான் ரெகுலராக பாடம் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப மனசு சந்தோஷம். இதனுடைய நிலை என்னன்னா, சிவபாய்க்கு ரொம்ப அழகாக சொல்லுவார். உங்கள் அப்பா அறியாமையில் இருக்கிறார், பாவம். அவர் வயசானவர். அவர் என்ன பண்ணுவார்? அவர் நாளைக்கு அவர் சொல்கிறாரு. அது தப்புன்னு சொல்ல முடியாது, சரின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் கண்டதே காட்சி, கொண்டதே கோலம் பண்ணுவாங்க. அது மாதிரி அவர் எதை கண்டாரோ அதுலேயே நின்றுப்பார். அடுத்தது என்னன்னா அவர் தேடினது கிடையாது. அதனால் அவருக்கு தெரியல, பாவம் ஓஞ்சி போட்டோம். ஆனால் சிவவாய்க்கர் சொல்கிறாரு, இளமையில் நானே சொல்லிக்கிறேன். இந்த கோயில் கூட இப்போ நம்ம முருகர் கோயில் கட்டியிருக்கிறோம். ஊர் ஜனங்கள்லாம் வழிபடுது. இது ஆடிக்கிறதுக்கு வருது. மொட்டை கிட்ட ஒரே ரேடியோ கிட்ட நிறைய அமக்கலமாக இருக்கும். ஆனால் நான் இது வரைக்கும் கும்பிட்டதில்லை. இது எதுக்காக அப்படி கட்டி வச்சுக்கிறேன்? அப்போ நான் சாமி கும்பிடாது நான் ஏன் கட்டணுன்னா, நான் வாழறது இந்த உலகத்தில் எனக்கு மட்டுமே இல்லை, உலகத்துக்காக வாழணும். அவன் தான் மனுஷன். தனக்காக மட்டும் வாழறோம் மனுஷன். அது ஒரு மிருகம். மனுஷன் மாதிரி வேஷம் போட்ட ஒரு மிருகம் அது. ஆனால் ஒரு மனுஷன்றது உலகத்துக்காக வாழறவன் தான் மனுஷன். தனக்காக வாழற மிருகம் அது. அது அது அடிக்கும், அது சாப்பிடும், அது தூங்கிடும், அது செத்து போய்டும். ஆனால் மனிதன் போனதுக்கு சில அடையாளங்கள் வேணும், வச்சுட்டு போகணும். இந்த உலகத்தில் எதையாவது ஒன்று செய்து வச்சுட்டு போகணும். அது வர ஜென்ரேஷனை கும்பிடணும். திருவண்ணாமலை கோயிலுக்கு உங்கள் அப்பா போன்றதை கட்டினார். அவர் யாரோ கட்டி வச்சதை தானே போய் கும்பிட்டுங்கிறாரு. அவர் ஒரு கோயில் கட்டிட்டு கும்பிட்டுனா பரவாயில்ல, அது செய்ய முடியல. அது மாதிரி கட்டி வச்சதால் தானே போய் கும்பிடுறோம். அது மாதிரி நம்ம வாழும்போது என்ன செய்து வச்சுட்டு போனால் அடுத்த ஜென்ரேஷனுக்கு அது உபயோகமாகும். அதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. மற்ற எந்த ஜீவராசியாலும் அது செய்ய முடியாது. ஆனால் அந்த இளமையில் கோவிலில் அவசியம் கட்டாயம் போகணும். அது எந்த மதமாக ஒன்றாலும் இருக்கட்டும், கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும், முஸ்லீம் மதமாக இருக்கட்டும், இந்து மதமாக இருக்கட்டும். ஆனால் இளமையில் தேவை. ஆனால் முதுமையில் இருந்தால் அவன் அறியாமையில் இருக்கிறான்னு அர்த்தம். அப்போ அவன் இன்னும் உண்மையே தெரிஞ்சிக்கல, புக்கையே படிச்சுங்கிறான், செய்ததையே செய்துங்கிறான்னு அர்த்தம். அப்போது அவர் சொல்கிறாரு, நட்டக்கல்லை சுற்றியே 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி முணுமுணுக்கும் மந்திரம் ஏதடா, நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் என்றார். என்ன பொருள் இது? அது கடவுள் இல்லடா, கல்லுடா. அது அந்த கல்லுன்றத கடவுள்னு நினைக்கிற ஒரு வயசு இருக்குது. அந்த வயசில் அதுக்கு போகணும். நீ சாகிற வயசில் போய் அதையே கும்பிட்டுன்னு இருக்கக்கூடாது.
கடவுள் உனக்குள்ளவே இருக்கிறான், அதை தேடுன்றது. அந்த தேட சொன்னதான் இப்போ உனக்கு இந்த 3 உபதேசம் கொடுத்துருக்குறது. இப்போ என்ன ஆகிப்போச்சு உனக்கு? இல்லை அது அறியாமையில் கும்பிட்டுக்கணும் தான், கடவுள் நமக்குள்ளவே இருக்குது, இப்போ நம்மளே தான் கடவுள், நம்ம கடவுள் இல்லைன்னா நம்மளே இல்லை அப்படின்றது இப்போ நீ தெரிஞ்சுக்கின. அதனால கோவிலுக்கு போகல. அப்போது உன்னை தேடணும். நீ உனக்குள்ள ஒரு கடவுள் இல்லைன்னா கோவிலில் 1000 கடவுள் தான் கூட உன்னை காப்பாற்ற முடியாது. உனக்குள்ள இருக்கிற கடவுள் தான் உன்னை காப்பாற்ற முடியும். அப்போ உனக்குள்ள இருக்கிற கடவுளை யார்? அது எதுக்கு நான் பிறந்து செத்து போகிறதுக்காக பிறந்தேன்? என்ன அறியாத நான் செத்து என்ன பிரயோஜனம்? நான்ன்றது கையா காலா தலையா உடம்பா எது நான் அப்படின்றது ஆராயிறது தான் ராஜயோக பாடசாலையில் சொல்லி கொடுத்துன்னு. இதை தெரிஞ்சுக்கிறவனுக்கு அதை பாடத்தில் முழுமையாக போகிறவனுக்கு கோவில் குளம் போக முடியாது. ஆனால் தனக்குள்ளவே இறைவனை தேடணும். அதனால தான் சொல்கிறான், ஊனுடல் உருக்கி உள்ளொலி பெருக்கி கல்ல புனல் நீக்கி கருத்தோடு இருப்போர்க்கு தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றுமேன்னா. தனக்குள்ளவே தேடும்போது தாண்டா கடவுள் தோன்றுவான். கோயிலில் போய் கும்பிட்டேன்னா கடவுள் தோன்ற மாட்டான், கடவுள் அடையாள பொருளாக தான் இருப்பான்றான். அதனால் எல்லா மதத்தில் இருக்கிறவனும் குறிப்பிட்ட காலம் இளமையில் சர்ச்சுக்கு போ, மசூதிக்கு போ, கோவிலுக்கு போ. ஆனால் முதுமையில் உன்னையே தேடுங்கோ. உங்களை தேடினாதான் மோட்சம் முக்தின்ற பேச்சுக்கு புக்கு வச்சுக்கின்னு படிக்கிறதால மோட்சமும் கிடைக்காது, புக்கும் இதுவும் முக்தியும் கிடைக்காது. அதனால் இப்போ உன்னை தேடுற வழிக்கு வந்துக்கிற, அது நல்ல வழி. அதிலேயே பின்பற்றி மனசை அதிலேயே செலுத்து. உன் உயிர் மேலேயே உன் எண்ணம் இருக்கட்டும், உன் உயிர் மேலேயே உன் நினைப்பு இருக்கட்டும். உடலை மறங்கோ, உயிரை நினைங்கோ. அதுதான் வாழ்க்கையினுடைய முடிவு. இன்னொரு விஷயம் ஐயா, நான் இது கடை வச்சுக்கிறேன், மருந்து கடை, உரக்கடை. பார்த்தீங்கன்னா ஒரு 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 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க போது தான் ஒரு டைம் காலைல கடையை திறந்துட்டு பின்னாடி தண்ணி மழை பெஞ்சிட்டு இருந்தப்போ தண்ணி போகிறதுக்காக கேட்டு பிடிச்சிட்டு தண்ணி திறந்து பார்த்தா அதில் கிணறு பிடிச்சிங்க என்ன கிணறு பிடிச்சிட்டு நானும் ஐயோ அப்பான்னு கத்துறேன். யாருமே வரல. மூச்சு மட்டும் பார்த்தீங்கன்னா இதுக்கும் பார்த்தீங்கன்னா அம்மா பேர் மூச்சு அப்படியே ஓடுற மாதிரி தெரியுதுங்க ஐயா. அப்போ ஐயோ என்னடா அம்மா சம்பாரிச்சும் போனவன் கடையில் சாக போகிற முடியாதா, என்னடா நம்மளை யாரும் காப்பாற்ற ஆளுன்னு ஒரே நேரம் ஐயோ ராமான்னு ஒரு சத்தம் போட்டோங்க ஐயா. அப்படியே ஒரு செகண்டு கீழே விட்டுச்சு எனக்கு, இறந்து தோப்புன்னு கீழே வந்துட்டேன் சாமி. ஒரு சின்ன ஒரு அடிக்கடி எதுவுமே போடல, எதுவுமே இல்லை சாமி. எனக்கு அப்படியே இதாகிட்டேன் சாமி. அதுதான் சொல்கிறது. இதில் கூட நான் சின்ன ஒரு காயம் ஆகலை சாமி. பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன். உனக்கு ஒரு பெரும் ஆபத்து வரும், உனக்கு வரணும்னு அது விதி. ஆனால் இந்த பாடத்தில் இருக்கிறவனு அவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து சின்ன அடிப்படுற மாதிரி காப்பாற்றி விட்டுட்டு போயிடும். ஏன்னா இந்த பாடத்தினுடைய வலிமை அது. ஆனால் இந்த பாடத்தில் இல்லாத பக்தியில் இருக்கிறவன் ஏடாகுடமாக போய் மாட்டிக்கின்னு செத்து போயிடுவான். அதனால் மரணத்தில் கூட இதுக்கு ஒரு மரியாதை உண்டு. அதனால் இந்த பாடத்தை பின்பற்றி போங்க. இது என்கிட்ட வந்து கற்றுக்கணுன்றதுல எங்கே ஒரு நல்ல குரு இருந்தாலும் கற்றுக்குங்க. ஆனால் போலி குருக்கிட்ட போய் மாட்டிக்கின்னு நீங்களும் கிட்ட அவனும் கற்றுன்னு இருக்காதீங்க. அதனால் எங்கே இருந்தாலும் நல்ல குருக்கிட்ட உண்மையான பாதையை தெரிஞ்சு பயணம் பண்ணுறது தவறு கிடையாது. ஆனால் போலிங்க கிட்ட போய் மாட்டிக்கின்னு அவதிப்படாதீங்க, கெட்டு போகாதீங்க. நல்ல குருக்கிட்ட என்கிட்ட வரணும்னு அவசியமே கிடையாது. நானே இப்போ எல்லாரையும் வராதிங்கன்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா இங்கே கூட்ட முடியாது, அளவு மாரி கூட்டமாகி போச்சு. அதனால் தயவுசெய்து வராதிங்கன்னு சொல்லின்னுக்கிறேன். அதனால் அந்த நல்ல குருக்கிட்ட போய் யார் ஒன்றாலும் நல்லா சொல்லி கொடுத்தால் அவங்களாண்ட கற்றுக்கணும், முறையோடு தெரிஞ்சுக்கின்னு போங்க. முறை தெரியாமல் தெரிஞ்சுக்கினீங்கன்னா அது பயனே இருக்காது உங்களுக்கு, அதனுடைய பலனை அனுபவிக்க முடியாது. அதனால் அப்படி செய்யுங்க. சரியான நேரத்தில் அது உங்களை கை கொடுத்து காப்பாற்றும். உடம்பால் செய்கிற கர்ம வினை ஆன்மாவில் பதிவாகுங்களா ஐயா? ஆன்மாவில் பதிவாகாதுமா, மனசில் பதிவாகுங்க. மனம் போய் ஆன்மாவில் சேருமே. அப்போ அதானே தூக்கின்னு சுமந்துங்குது. உங்கள் பையன் ஒரு தப்பு பண்ணிட்டான், அது அவனை பாதிக்குது. அவன் இல்லாத போது உங்களை தானே பாதிக்கும். அப்படி தான்மா இது. அப்புறம் இன்னொரு கேள்விங்க, ஒரு ஆன்மா இன்னொரு உடல் எடுக்கும்போது அது எதன் அடிப்படையில் முன்ன செஞ்ச கர்ம வினை பயன அடிப்படையில் நன்மை தீமைக்கு ஏற்ற மாதிரி தான் ஆன்மா உடல் எடுக்குது. ஒரு ஒரு ஆன்மா முதிர்ச்சி அடைஞ்சிட்டுன்னு எப்படிங்க? ஆன்மாவுக்கு முதிர்ச்சி இளமைன்றதே கிடையாது, மனசுக்கு தான் முதிர்ச்சி இளமை. அப்புறம் ஒரு மனுஷனோட மூளை சிந்திக்குதுங்களா ஐயா, ஆன்மாவோட அனுபவ அறிவினால சிந்திக்குதுங்களா ஐயா? ஒரு மனுஷனோட சிந்தனை மூளை சிந்திக்குதுங்களா ஐயா, இல்லை ஆன்மாவோட அனுபவ அறிவுனால சிந்திக்குது? மூளை தான்மா சிந்திக்குது, மன மூளையில் தான் இருக்குது. ஒரு அஞ்ஞானி ஆன்மா அந்த உடலை விட்டுடுச்சுன்னு வச்சுங்களேன் ஐயா, அவங்க நரக வேதனை அனுபவிப்பான்னு சொல்கிறாங்களா, அப்படிங்களா ஐயா? அது போன பிறகு எந்த நரக வேதனை அனுபவிது? இருக்கும்போதே நரக வேதனை தான் இருக்குது. வாழும்போதே நரக வேதனை தான் நம்ம மனுஷனுக்கு. அதை அனுபவிச்சு தான் இப்போ அது சூசைட் பண்ணிட்டு போச்சு. பல விதங்களில், ஒரு விதத்தில் இல்லை, பல விதங்களில். இப்போது
ஆண்களால் பல பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. அவங்க வாழ்க்கைகள் சின்ன பண்ணமாக போகுது. கல்யாணம் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணுறான். 3 மாதம் பொறுத்து மனைவி கூட வாழ்ந்துட்டு தெத்தி விட்டுடுறான். 10 வருஷமாக தான் அதில் அவ்வளோ. அதே மாதிரி சில பெண்களால் ஆண்கள் பல விதமாக பாதிக்கிறாங்க. ஆனால் ஒரு ஆண் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கின்னா கடைசி வரைக்கும் அவன் கூட வாழணும். அதுதான் வாழ்க்கையினுடைய முடிவு அப்படின்னு முடிவு பண்ணி வாழணும். இது சரியில்லை அது சரியில்லைன்னா நீ எங்கே போனாலுமே சரியாக இருக்காது. அதே மாதிரி ஒரு பெண்ணை தாலி கட்டி விட்டுட்டு அடுத்த பெண்ணுக்கிட்ட போய் வாழ்ந்தீங்கன்னா இதை விட நரக வேதனைப்பட்டு சாவுவாங்க. வாழ்க்கைன்றது ஒரு ஆணும் பெண்ணும் இணைஞ்சு வாழக்கூடியது. அது சத்து கட்டுற மாதிரி மாற்றி போட்டுக்கின்னு போகிறது இல்லை. அந்த மாதிரி இந்த பாதிப்புகளே வர்றது அவனுடைய கர்ம வினையினுடைய காரணமாக தான். பெண்ணுக்கு வந்தாலும் சரி, அது ஆணுக்கு வந்தாலும் சரி. என்கிட்ட ஒரு ஆள் இப்போ ஃபோன் பண்ணி கேட்குறாரு, கரூர்லேருந்து. அவருடைய சம்சாரம் அவரை விட்டுட்டு இன்னொருத்தர் இட்டுன்னு போயிடுச்சான். இட்டுன்னு போய் 3 வருஷமாச்சான். நான் போய் இட்டுன்னு வரட்டான்னு என்ன கேட்குறேன், நான் புரோக்கறேன். எவ்வளோ புத்தி இருக்குது பாரு. யார் பேசுகிறா, அவங்க என்ன பேசிக்கிறாங்க, அவங்களாண்ட நம்ம என்ன விஷயத்த கேட்குறோன்னு கூட தெரியாத மடமண்டுங்களாக இருக்கிறானுங்க சில பேர். அவன் 3 வருஷமாச்சு உன்னை விட்டு போயிட்டு நீ யாரையாவது ஒரு கல்யாணம் பண்ணி நல்லா வாழ வேண்டியது தானே. அவளை போயிட்டுன்னு வரேன்னா அங்கேயும் கேட்டு இங்கேயும் கேட்டு தான் நான் வாழ்க்கை போவோம். இந்த மாதிரி சில பெண்கள் தவறு செய்கிறாங்க. சில ஆண்களால் பெண்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இதை எல்லாரும் மாற்றிக்கின்னு வாழணும். நம்மளுக்கு ஒரு அமைஞ்சது வாழ்க்கை இதுதான், இதில் தான் வாழணுன்ற முடிவோடு இருக்கணும். அதை வாழும்போது ஆசையாக வாழ்ந்துட்டு அடுத்ததுக்கு ஆசைப்படும் போது எல்லோருடைய வாழ்க்கையும் கெட்டு போகுமா? சொல்லுங்க. இல்லைங்க ஐயா, ஒரு ஐயாட்ட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தீங்க ஐயா, மிதமாக போங்கன்னு. மிதமாக போனதுனா எப்படிங்க ஐயா, வேகமாக போகிறதுனா எப்படிங்க? அவசரப்படுறது வேகம். எதையுமே செய்யாதது சோம்பேறித்தனம். ரெண்டையும் உட்காந்து சிந்திச்சு இது சரியா இல்லையான்னு மிதமாக போனோன்னா நடுநிலையாக போகிறதுன்னு அர்த்தம். நன்றிங்க ஐயா, சந்தேகத்தில் தெளிய வச்சிட்டீங்க ஐயா. ஓம் ஆதிக்கு முதலான கணபதியை போற்றி, ஓம் ஆதிசக்தி வல்லமையை போற்றி, ஓம் அயமாளிசன் அருளை போற்றி, ஓம் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த குருவடி திருவடி மலரடி சரணம் சரணம் சரணம். ஓம் குரு விஷ்ணு குரு பிரம்மா குரு மகாதேவ சம்போ நம சிவாய சிவாய நம. ஓம் சாமி ஆத்ம வணக்கம். சாமி இங்க வந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் சீடர்களுக்கும் ஆத்ம வணக்கம். சாமி இப்போ இந்த காலையிலேருந்து நடந்த அந்த நிகழ்வுகள்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். இது ஒரு மிராக்கலாக நடந்துகிட்டு இருக்குது. ஐயா ஏகப்பட்ட மிராக்கள் உலகத்தில் நடத்தி காட்டியிருக்காரு. எனக்கே பார்த்துருப்பீங்க, கையை அடிபட்டு 15 நாளில் மீண்டு வந்து கை விரல்லாம் குணமாகி அதுக்கப்புறம் 2 ஆக்சிடெண்ட்டை சந்தித்தேன். அந்த 2 ஆக்சிடெண்ட்டு 1 ரூபா செலவு இல்லாமல் ஒரு 3 லட்சம் ரூபா கூட செலவாகுன்னாங்க. அது கூட ஐயா பாடத்தினாலே எனக்கு குணமானது. இது யாருக்கிட்டுமே இது வரையும் சொல்லலை. அதேமாரி மிராக்களை சந்தித்து இந்த அளவுக்கு நல்லா இருக்கிறோம். இப்போயும் எல்லாரும் சொல்கிறாங்க இவ்வளவு மிராக்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குதுன்னு. ஐயா சொல்கிறாரு, ஒரு குழவி தனக்கு அப்புறம் இந்த உலகத்துக்கு தன்னை போலவே அது உருவாக்கி விட்டுட்டு போகணுங்கிறதுக்காக ஒரு மலைகள்லாம் தேடி காடுகள்லாம் தேடி ஒரு புழுவை கொண்டுட்டு வந்து அது உருவாக்கி குழவி உருவாக்குது. அப்போ ஓரறிவு ஈரறிவு உள்ள அந்த ஒரு உயிரினத்துக்கு உள்ள அந்த அறிவு மனிதனுக்கு இருக்கணும் அப்படின்னு ஐயா நினச்சி ஐயா வந்து உங்களை உருவாக்கி இருக்கிறாரு. குழவி ஒரு புழுவை தேர்ந்தெடுத்துறது பேர். அதுக்கு உதாரணமாக ஐயா இருக்கும்போதே நான் இதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க குருவாய் உருவாய் மறுவாய் உருவாய் வருவாய்ன்னு சொன்னாங்க. அது வந்து எனக்கு அது முன்னாடியே எப்படி தோணுச்சு தெரியல. எனக்கு நான் செய்யலை, அது எனக்குள்ளே இருந்து ஐயாவே அதை பாருங்க. அந்த போட்டோவில் ஐயா இருக்கும் போதே கொடுத்தேன். குகனா வருவார்னு அந்த போட்டோ பாருங்க, ஐயாவே முன்தோண்டி நிற்கிறார் பாருங்க. அந்த போட்டோவை பாருங்க, நல்லா தெரியும். அந்த போட்டோ அது ஐயா தான் வருவாங்கிறத முன்கூட்டியே ஐயா உணர்ந்ததுனால எனக்கு தெரியல. அந்த போட்டோவில் உங்களை அதை உணர்த்தி அதை வர வச்சிருக்கிறாரு. அதை அவங்க சொல்லும் போதே அதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நான் அது வந்து நான் கொண்டு வரல, அது ஐயா என் மூலமா கொண்டுட்டு வந்து வச்ச போட்டோ. அது அந்த போட்டோ அது ஐயாவே செஞ்சது. அது மாதிரி சாமி வேற இதை சொல்றதுக்காக வந்த 2வது ஒரே ஒரு சின்ன கேள்வி சாமி. படிக்காத ஏழைக்கும் பரிசாக வந்தது பெரியோர்கள் சொல்லி வைத்த ஒரு மந்திரம். அது எந்த மந்திரம் சாமி?
அன்பு சாமி, அன்பு. அன்பு ஒன்று தான் எல்லாரும் நம்மளை மாதிரின்னு யோசிக்க சொல்லும். ஒரு மிருகம் இன்னொரு பொருளை அடித்து சாப்பிடுது. அடித்து சாப்பிட்ற மிருகம் கூட தன்னோட குட்டியை அடித்து சாப்பிடாது. அதுவும் மிருகம் தான், இதுவும் மிருகம் தான். ஒரு புலி இன்னொரு புளியை அடித்து சாப்பிடுமா? சாப்பிடாது. மானை தான் வேட்டையாடும். ஒரு உயிருக்கு கூட அந்த இது இருக்குது. தான் குட்டியை தான் சாப்பிடக்கூடாதுன்னு பாதுகாத்து வளர்க்குது. அப்படின்னா ஒரு உயிருக்கே, ஒரு சாதாரண உயிருக்கே அந்த அன்புன்ற ஒரு பொருள் இருக்குதுன்னா, மனுஷன் ஆகிய நமக்கு எவ்வளோ அன்பு இருக்கணும். அன்பு இருந்தால் என்ன ஆகுன்றது தான் அது. அன்பு இல்லைன்னா என்ன ஆகும்? காட்டில் இருக்கிற மிருகம் ஒன்று வேட்டையாடுற மாதிரி ஊருக்குள்ளே இவனும் மிருகமாகி ஒருத்தனை வேட்டையாடக்கூடிய நிலைக்கு போய் சேர்ந்துடும். அதை நாம் எல்லாம் நிறைய பார்த்து தான் இருக்கிறோம், நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அப்போ இதெல்லாம் நடக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அன்பு அப்படின்ற 3 எழுத்து மந்திரம் நம்ம மனசில் சதா ஒழிச்சுன்னு இருக்கணும். அந்த 3 எழுத்து மட்டும் சதா ஒழிச்சா அது முருகான்ற அந்த 3 எழுத்துக்கிட்ட போய் நம்மளை கொண்டு போய் சேர்த்துறோம். அவன் குகனாவும் வருவான், முருகனாவும் வருவான், சிவனாவும் வருவான். ஆனால் அவனை 3 எழுத்து தான். முதல்ல நாம் பிடிக்க வேண்டிய 3 எழுத்து அன்பு. அந்த முடிவான 3 எழுத்து முடிக்க வேண்டியது சிவம். சிவனை போய் நேராக பிடிக்க முடியாது. அவனை பிடிக்கணும்னா நம்ம முதல்ல பிடிக்க வேண்டியது மனசுக்குள்ள என்ன மாதிரி தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிருன்ற அந்த அன்பு வரணும். அதனால தான் என்ன சொன்னார் ஐயா? அன்பே சிவம், அதுக்கு உன் மனம் தாண்டா குரு. அந்த மந்திரம் தான் அன்பே சிவம். அந்த மனம் தான் அன்பே சிவம். அடுத்தவனை அடித்து அடுத்தவன் தோல் மேலே கையை போட்டு பாக்கெட்லேருந்து அவனுக்கு தெரியாம எடுத்து நம்ம பாக்கெட்டில் வச்சாலும் போடும்போது அன்பாக போடுற மாதிரி இருக்கும், எடுக்கும்போதே அவன் வேற மாதிரி ஆகிடுவான். அதுக்கு பேர் அன்பு இல்லை. அதனால இங்கே இருக்கிற கூட்டமெல்லாம் அன்புக்கு அடிமையான கூட்டம். அதான் திருமூலருடைய அன்பும் சிவமும் 2 என்பார் அறிவிலார். அன்பே சிவமாவதே யாவரும் அறிகிறார். அன்பே சிவமாவதே யாவரும் உணர்ந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருக்காரு. அப்படிதான் அமர்ந்திருக்கிறாரு. இதுதான் பரிசாக வந்த மந்திரம். இதுதான் நம்ம சீடர்களுக்கெல்லாம் ஐயா கொடுத்த மந்திரம். அதேதான் அன்புங்கிற சிவம். அதுதான். எல்லாரும் உண்மையா இருங்க, ஒழுக்கமா இருக்கணும், அன்பா இருக்கணும். இது சில விஷயங்களை நாம காப்பாற்றி ஆகணும். அடிப்படையில் நாம சேர்த்து வைக்கிற பொருள், நாம காப்பாற்றி வைக்கிற பொருள் எல்லாம் எல்லா காலத்துலையும் கூட ஒரு மனம் கூட வந்துடாது. ஆனால் ஒரு பொருள் கண்டிப்பாக வந்துடும். அது நாம் அடுத்த உயிர் மேலே அன்பு காட்டினா என்னைக்காவது ஒரு நாள் எல்லா உயிரும் நம்ம மேலே அன்பு காட்ட வரும். முனிவர்கள், தவசிகள், ஞானிகள் யாரும் ஊரில் வாழலை, அவங்க காட்டில் வந்தாங்க. காட்டில் வாழக்கூடியவனுக்கு மிருகத்தால் தொந்தரவு இல்லாமல் இருக்குமா? வந்திருக்கோம்ல, கண்டிப்பா வந்து வரும்னு அவனுக்கும் தெரியும்ல. அதனால ஏன் போனாங்க? இங்க இருக்கிற அன்பு அடிச்சு கொள்ளக்கூடிய புளிய கூட அடக்கி வைக்கக்கூடிய சக்தி உள்ளது. புரியுதுங்களா? அப்ப அன்புக்கு மட்டும்தான் அந்த சக்தி இருக்குது. அதனால நம்ம வாழ்க்கையில சோதனை வரும். நாம அன்பா இருக்கணும் தான் நம்மளும் நினைப்போம். நாம போய் ஊர்ல வரலாம் சண்டை போடணும் நாங்கள் வந்து உட்காந்துக்கிறோம். நம்ம நோக்கம் அது இல்லை. ஆனா நம்மளை சுத்தி நடக்க வேண்டிய விஷயம், ஒருவேளை இந்த தடியெல்லாம் எத்தா என்ன வேற வழி இல்லையோ அப்படின்ற சூழ்நிலை வரும். வந்தால் கூட வேற வழி இல்லை, நம்ம அன்பா தான் இருந்தாகணும். அடிக்கிறவனுக்கிட்டையும் நாம அட்ராப்பான் தான் அடங்கி தான் போய் ஆகணும், வேற வழி இல்லை. அன்பு அன்பு இங்கே போதிச்சுட்டு நமக்கு ஒரு சோதனை வரும்போது நம்ம போய் தொட்டி தடி எடுத்தா நல்லா இருக்குமா? இருக்காத. அப்போ நாம செஞ்ச செயலுக்கும் நாம பேசின பேச்சுக்கும் வித்தியாசம் வந்துடுமே. வித்தியாசம் வந்துட்டா நம்ம பேசின பேச்சில் உண்மை இல்லைன்ற ஆயிடுமே. நம்மளை கேட்பாங்க, சாமி நீங்கள் ஏன் சாமி இவ்வளோ பொறுமையாகிறீங்க? கல்லு கூட கொஞ்சம் சொர்ணம் வந்திருக்கும் பொழுது உனக்கு ஏன் சொர்ணம் வரல? எல்லாம் வரும் சாமி, இது வரும், சோதனை வரும். ஆனால் நாம பேசின பேச்சு நாம வாழ்க்கையில செயல்படுத்தணும். பேசிட்டடா இறைவன் பார்க்குறான், டே நீ பேசாத பேச்செல்லாம் பேசுற, இது அடுத்தவங்களுக்கு பேசும்போது நல்லா இருக்கும், உனக்கு வரும்போது நீ அப்படி இருக்கிறியா நான் பார்த்துறேன்டா. ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. ஆனால் அங்கேயும் நாம பேசின பேச்சுக்கு ஏற்ற மாதிரியே இருந்து சாதிக்கிறோம். சூடு சொரணம் இல்லாமல் நம்ம அமைதியாக இல்லை, எல்லாம் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஃபீஸ் கேரியர் ஐயா பிடிக்கிட்டாரு. அப்புறம் எங்கே நாங்கள் சப்ளை வரோம்?
வராது. அப்போது ஆன்மீகத்தோட அடிப்படை அன்பு. அப்போது நாம் ஒரு விஷயத்தை பேசிட்டோம்னா பேசின வார்த்தை தான் நமக்கான வாகனம். பேசின வார்த்தை தான் நீ யாருன்றத உலகத்துக்கு காட்டப்போகுது. அப்போது நீ யாருன்னு தெரியணும்னா பேசின வார்த்தையை நாம் காப்பாற்றணும். இது ஊருக்காக சொல்கிற விஷயம் இல்லை. எதை போதிக்கிறோமோ முதல்ல நாம் அதே மாதிரி வாழ்ந்து காட்டணும். வாழ்ந்து காட்டுறது சொல்கிறத விட மிகப்பெரிய கடினம். அந்த மாதிரி இருங்க, இந்த மாதிரி இருங்கன்னு சொல்கிறது ரொம்ப 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 ஈஸி. ஆனால் ஒரு சோதனை உனக்குள்ள உன் வாழ்க்கையில் நடக்கும்போதும் நீ அப்படி இருந்துட்டனா அந்த பார்வை, இறைவனோட பார்வை உன் மேலே பட்டால் மட்டும்தான் அவ்வளோ பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்க முடியும். நீ அந்த பார்வை உன் மேலே படலைன்னா நீ எப்போ வேணா ஒரு தீக்குச்சி மாதிரி எரிஞ்சு, தீக்குச்சி எரிஞ்சா என்ன ஆகும்? தீக்குச்சி கருகி காணா போடும். புரியுதுங்களா? வெறும் அங்கே நெருப்பு மட்டும் வரல, எதை பற்ற வச்சதோ அதையும் அழிச்சிரும். கோபம் வந்த உடனேயும் முதல்ல அழிக்கும். உனக்கு மேலே ஒருத்தன் இருக்கிறான்னு உனக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா எல்லா பாரத்தையும் அவங்கிட்ட போட்டுட்டு நீ பாட்டும் பயணம் பண்ணுறது தான் இங்கே நடக்கிற விஷயம். அதுக்கு அதை பயணம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சொல்கிறீங்களா, அதுக்கு உதாரணமாக தான் சாமி கடல் நடுவில் குரு சீடர்களோட போயிட்டு இருக்கிறாரு. அப்போ கப்பல் வந்து பலத்தா காட்டுறதுனால அந்த கப்பல் வந்து பாய்மர கப்பல் தடுமாறுது. அப்போ எல்லாம் சீடர்கள்லாம் பதட்டம் அடைகிறாங்க. பதட்டம் அடைஞ்சு ஒரு சிறிது நேரம் கழித்து என்ன ஆகுதுன்னா சமநிலைக்கு வந்துடுது. எல்லாம் கரையேறிடுறாங்க. கரையேறி வந்த உடனே சீடர்கள் வந்து கேட்குறாங்க, நாங்கள்லாம் ரொம்ப பயந்து போயிட்டோமே, நீங்கள் மட்டும் ஏன் குருவே நீங்கள் வந்து பயப்படாமல் இவ்வளோ பதட்டம் இல்லாமல் உட்காந்துருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது குரு வந்து சிம்பிளாக அவருக்கு ஒரு உதாரணத்துக்கு செய்யணுங்கிறதுக்காக சின்ன கத்தி எடுத்து அப்படி குருவுக்கு அப்படி சீடர்களுக்கு முன்னாடி அப்படி காட்டும்போது அப்போ அசராத நிற்கிறாரு அந்த சீடர். அப்போ கேட்குறாங்க, ஏன்பா நான் உன்னை கத்தி எடுத்து குத்த வந்தானே, இப்போ உனக்கு பயம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அப்போ சீடர் சொல்கிறாரு, ஐயா நான் வந்து உங்களை நம்பி வந்திருக்கிறேன், அதனால என்ன காப்பாற்றுவீங்க, எனக்கு வழிகாட்டுவீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால என்னை கொல்ல மாட்டீங்கிற நம்பிக்கையினால இருந்தேன். இதைத்தான் நானும் இறைவன் என்னை காப்பாற்றுவாங்கிற நம்பிக்கையில எல்லாரும் நம்பி இருக்கிற மாரி இந்த பதட்டமான சூழ்நிலையிலேயே இறைவன் காப்பாற்றுவார்னு உங்களோட நம்பிக்கையை எல்லளவும் சிறிதளவும் குறையாம இன்னைக்கு தடுமாற்றம் இல்லாம உட்காந்துருக்கிறீங்க. ரொம்ப சிறப்பான விளக்கத்தையும் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. அமைதியோட சிறப்பான ஆத்ம வணக்கம் சாமி. சிறப்பான விளக்கம். ஆத்ம வணக்கம்.